சரி, இந்த ஆவாரம்பூ டீ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நார்மலாக இப்போ ஒரு நபர் அப்படிங்கிறப்ப எண்ணிக்கையில் ஒரு 15 ஆவாரம்பூ வந்து எடுத்துக்கணும். அந்த ஆவாரம்பூ அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்பூன் தனியா வந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் சீரகம், சுக்கு ஒரே ஒரு சிட்டிகை, நான் இது ஒருத்தருக்கு தான் சொல்கிறேன், ஒரு சிட்டிகை வந்து சுக்கு வந்து எடுத்துக்கணும், மிளகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு 2 பெப்பர் வந்து போட்டுக்கணும், பனை வெல்லம். ஆனால் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால், நான் சுகரை விட்டு ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பனை வெல்லத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வேணும்னா கொஞ்சமாக ஸ்டீவியா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ போட்டு நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு கிளாஸாக வந்தவுடனே வடிகட்டி பருகணும். இது மாதிரி எப்படி பருகணும்னா, காலை வெறும் வயிற்றில் பருகணும். அதே மாதிரி மாலைக்கு தேநீர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து இதை சாப்பிட்டு உணவு முறைகளும் சீராக வைத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நம்ம இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருப்பது.